ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் தீபா வந்து பார்த்தீங்கன்னா காணும்னு சொல்லி மொத்த பேரும் தேடிட்டுருக்காங்க. ஐஸ்வர்யா வந்து ரியா கிட்ட கேட்குறாங்க, ரியா நீ தானே தீபாவை கடத்தினது உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரியா சொல்கிறாங்க, என்ன சொல்கிற, தீபாவை நான் கடத்தினானா, நான் சும்மா ஒரு பொய் சொன்னேன், நான் தீபாவை கடத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபாவை யார் கடத்தினா, யார் அந்த பெண் சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. தீபா ஒரு சாமியார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் சாமியார் நேராக ஒரு மலை உச்சிக்கு இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போய் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு என்னம்மா, உன்னுடைய மாமியார் கண் பிழைக்கணும் அவ்வளவுதானே, நான் சொல்கிறேன் இந்த ஒரு பூஜையை மட்டும் நீ பண்ணு, கண்டிப்பாக உன் மாமியார் வெளிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சாமியாருமே சொல்கிறாங்க. தீபா சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரி, என் உயிருக்கே கூட ஆபத்தானாலும் சரி, எனக்கு என் மாமியார் பிழைச்சிக்கணும், அது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை பரிகாரமாக பண்ணுறதுக்கு தீபா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னா, கார்த்தி வந்துட்டு என்ன நடக்குது என்ன அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியாமல் தீபாவை ஊர் உலகம் எல்லா இடத்துலையுமே தேடி அழைகிறாரு. தீபா எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னோன்னு கார்த்திக்கு மனசு உடஞ்சி போயிடுது. இருந்தாலும் நான் தீபாவை கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன், தீபா வந்து கிடச்சே தீர்வா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்துட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாரு. சாமி கண்டிப்பாக வந்துட்டு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. அருணும் ஆனந்தும் ஒரு பக்கம் எல்லா இடத்துலையும் தேடிட்டு கிடச்சல எங்கேயுமே கிடைக்கல கார்த்தி, தீபான்னு சொல்லி வராங்க. தீபா வந்துட்டு பூஜை பண்ணுறதுக்காக மலை மேலே ஏறி நிற்கிறாங்க. உனக்கு இந்த பூஜை பண்ணுறதுக்கான சக்தியை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாமியாருமே தீபாவுடைய ரெண்டு கையையும் பிடிச்சி அவங்களுடைய உள்ளங்கையில் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ரியாவுமே வந்துட்டு கோவிலில் ஃபுல்லாகவே தேட ஆரம்பிக்கிறாங்க, யார் தான் கூட்டிகிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்குமே தெரியலை அவங்க யார் என்ன எதுவுமே தெரியாமல் கார்த்தி வந்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா, கோவிலில் சிசிடிவி கேமரா இருக்குள்ளே, பேசாமல் நம்ம அதை செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அந்த சாமியாருடைய முகம் தெரியவே இல்லை. இதனால் கார்த்திக்கு ரொம்பவே மன வருத்தமாயிடுது. ரியா வந்துட்டு இதுதான் சமயம், நம்ம தான் அவளை கடத்தி வச்சுருக்கோன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு போனோன்னா கண்டிப்பாக அவங்க நம்மளை மருமகளாக ஏற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் அங்கே தீபா கிடச்சா என்ன கிடைக்கலாட்டி என்ன பற்றியெல்லாம் நமக்கு எந்த கவலையுமே கிடையாது. நாம் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளார இதான் சாக்கு, கரெக்டான டைமு, இப்போ கார்த்தியும் இல்லை, நேராக நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்துட்டு கிளம்பி நேராக கார்த்தியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே மீனாட்சி நிற்கிறாங்க. ஏய் நில்லுடி அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாங்க ரியாவை. வீட்டுக்குள்ளே வராமல் ரியா வெளியவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்குங்க கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.